Vanakkam traders, welcome back to Tamil Market Talks, the trusted channel for swing trading insight. Disclaimer: this video is purely for educational and informational purpose. இது ஒரு buy, sell இல்ல hold recommendation கிடையாது. Please consult your financial advisor before making any investment decisions. Today, ஒரு high conviction swing trading setup based on strong breakout pattern பார்க்கலாம். என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். Let us dive into the chart structure, trade logic, and capital plan. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது அக்டோபர் 2024 மார்ச் 2025 வரைக்கும் ஒரு லாங் கப் பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளாசிக் கப் பேஸ் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். ஹேண்டில் பார்ட்ல ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் கிளியராக இருக்கு. ரீசெண்டாக பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்ல பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் ட்ரேடிங் போயிருக்கு. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையை கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேட்டர்ன் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஹையாகவும் இருக்குது. ஏன்னா கப் அண்ட் ஹேண்டில் ரொம்ப ஃபேமஸான பேட்டர்ன் அண்டு யூஸ்வலாக இதில் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறப்போ இஎம்ஐ 21 இஎம்ஐ ஒரு சப்போர்ட்டும் இங்கே ஆக்ட் ஆகுது. அதுவும் அப்பர் ட்ரெண்டில் இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சைன். இகேன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹையர் லோஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சைன். வால்யூம் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு வீக்கான மூவ் கிடையாது. ஸோ டெக்னிக்கல் ரொம்ப நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுக்குது. ஸோ நம்மளோட பிளான் என்னென்னா, ட்ரேடிங் செட்டப் என்னென்னா, என்ட்ரி அட் 690, ஸ்டாப் லாஸ் அட் 663, டார்கெட் அட் 829. ஸோ இதனால நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5. எகெயின் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 5 இருக்குன்னா, இப்போ சப்போஸ் நான் இந்த மாதிரி 3 ட்ரேட் பண்ணுறேன்னா எனக்கு 2 ட்ரேட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரு ட்ரேட் பாசிட்டிவாக இருக்குனாலும் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ அவ்வளோ ரொம்ப அட்ராக்டிவான ட்ரேட் செட்டப் இது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் பெர் ஷேர் 27 ருபீஸ் இருக்குது. ப்ராஃபிட் பெர் ஷேர் 138.50. அதாவது பொட்டன்ஷியல் ரிஸ்க் 27 அண்ட் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் 138 இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ என்கிட்ட ஒரு 30,000 ருபீஸ் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 என்கிட்ட இருக்குது. நான் இதில் 690 நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா என்னால் 43 ஷேர்ஸ் என்னால் வாங்க முடியும். ஸோ 43 ஷேர்ஸ் நான் வாங்குறேன். அதில் எனக்கு 27 ருபீஸ் எனக்கு லாஸில் போகுது. நான் என்னோட பொட்டன்ஷியல் லாஸ் 1169 என்னோட பொட்டன்ஷியல் லாஸாக இருக்குது. அண்டு இதே இப்போ ப்ராஃபிட்டில் போச்சுன்னா என்னோட பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 5,955 இருக்குது. ஆல்மோஸ்ட் 6,000 ப்ராஃபிட் இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவான செட்டப் இது. ஸோ இதில் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக என்ட்ரி பண்ணலாமான்னா பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு புல் பேக், ஒரு 675 இல்லை 680 ஜோனில் ஒரு புல் பேக் இது ஆயிடுச்சுன்னா, இந்த ஜோனில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி பண்ண போகணும். எமோஷ்னல் சேசிங் பண்ண போகிறது கிடையாது. இந்த பேட்டர்ன், இந்த ட்ரேடிங் செட்டப்போட ஸ்ட்ரென்த்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூயல் பேட்டர்ன் கன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போனா 2 பேட்டர்ன், இந்த கப் அண்ட் ஃபாலிங் வெட்ஜ் ரெண்டும் சேர்ந்துருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் நமக்கு தருது. இன்ஸ்டிடியூஷனல் வால்யூம் பிரேக் அவுட், இதுதான் மெயின். 20 மில்லியன் ட்ரேடிங் வால்யூம் இருந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவான சைன். டெக்னிக்கலும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? அது நம்மளும் ரிஸ்க் ரிவார்டு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் செட்டப்பில் ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல் பேக். ஸோ இந்த செட்டப் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு புல் பேக் இது நடந்து அந்த ட்ரெண்ட் லைன் கீழே போயிடுச்சு, அந்த செட்டப் ஃபெயில். நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ப்ராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ ரெப்போ ரேட் அண்டு சிஆர்ஆர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, சிஆர்ஆர் ரெடியூஸ் ஆச்சுன்னா பேங்க் எவ்வளோ மணி ஆர்பிஐ கிட்ட மெயின்டைன் பண்ணணும், அமௌண்ட்டு கம்மி ஆயிடும். அது கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பெனிஃபிட்னா, பேங்க்குக்கு அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதிகமான அமௌண்ட் அவன்கிட்ட இருக்கும். ஸோ இது ஒரு பேங்க்குக்கு ஒரு குட் நியூஸ். அந்த பிஸ்னஸ் பண்ண அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா அவனோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியலாக அவனுக்கு அதிகமாக ஆகிடும்.
இது வந்து ஒரு குட் நியூஸ். இதனால பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா மேபி இந்த ட்ரேட் செட்டப் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. இன்னொன்று மோஸ்ட் ப்ராபபிள் ஃபெயிலியர் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இது வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலாம். இன்னைக்கு சாட்டர்டே, மண்டே இந்த ஷேர் ஓப்பனாக இருக்கும். ஒரு கேப் அப் எது இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம இந்த ட்ரேடை சேஸ் பண்ணலாமான்னா வேண்டாம். எமோஷனல் சேசிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதுதான் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்விங் செட்டப் ஆன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ட்ரக்சர், வால்யூம், ட்ரெண்ட் எல்லாமே அலைன் ஆகுது. நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணுறதுனா ப்ளீஸ் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் ஆர் கன்சல்ட் யுவர் அட்வைசர். டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் நாட் அ ட்ரேடிங் அட்வைஸ். இது பை செல் ஹோல்டு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இஃப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் பேட்டர்ன் பேஸ்ட் செட்டப் இன் தமிழ். தமிழ் மார்க்கெட் டாக் இஸ் யுவர் ஸ்விங் ட்ரேடிங் ஹேப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ட்ரேட் சேஃப், ட்ரேட் ஸ்மார்ட் அண்ட் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல்.